Welcome and welcome to Madurai IAS Academy. இன்னைக்கு நாம ஒரு வைரல் டிசீஸ் பத்தி பார்க்க போறோம். அது பர்టిక్యులரா குஜராத்ல இருந்து டிசீஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. 2 நாளா ரொம்ப சீரியஸா இருக்கு. அதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. குழந்தைகளை குறிவைத்து தாக்கும் சந்திப்புரா வைரஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பர்టిక్యులரா இந்த வைரஸ் குழந்தைகளை தான் தாக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பத்தி நான் பார்க்க போறோம். இந்த சந்திப்புரா வைரஸ் சொல்லிட்டு இத CHPV என்செபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சந்திப்புரா வைரஸ் என்செபாலிட்டிஸ். இந்த என்செபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட பிரெயினை பாதிக்கும். அதான் என்செபாலிட்டிஸ் கிட்டத்தட்ட அப்படிதான். ITISனா பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வீங்குறது அப்படின்னு சொல்லி போறோம். ஸோ சந்திப்புரா வைரஸ் அப்படிங்கிறது குழந்தைகளை பாதிக்கும். அந்த வைரஸ் பாத்தீங்கன்னா குஜராத் ரொம்ப தீவிரமா அதிகமா பரவிட்டு இருக்கு. ஸோ அங்க ஹெல்த் செக்டர் அந்த மினிஸ்ட்ரியில கூட இன்னும் கொஞ்சம் தீவிரம் அதிகமா இருக்கும். அதனால ப்ரிகாஷன் மெசர்ஸ் நிறைய எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான இனிஷியல் சிம்டம்ஸ் என்ன பாத்தீங்கன்னா சடனா ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப தலைவலி அதிகமா இருக்கும். மசில் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். அறிகுறிகள் பாருங்க, சடன் ஃபீவர் ஆன்செட், வாமிட்டிங் இருக்கும், சேஞ்சஸ் இன் மென்டல் ஸ்டேட்டஸ், சீசர்ஸ், வலிப்பு தாக்கம் இருக்கும், டயரியா இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுதான் முக்கியமான அறிகுறிகள். இது 6வது முக்கியமான அறிகுறிகள் என்ன பாத்தீங்கன்னா இம்பேர்டு நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது பலவீனமான நரம்பியல் செயல்பாடு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக், பேசுறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். இம்பேலன்ஸ் இல்லாமல் நம்ம இது பண்ணுவோம். அப்புறம் டிசன் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு லைட்டு பட்டா கூட நம்ம கண்ணு நார்மலா நம்மளுக்கு கண்ணு நம்ம கூசுற தாங்க முடியும். பட் இது இப்போ பட்டுச்சா ரொம்ப நம்மளால தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாதிப்பு அதிகமா வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் CHPயோட முக்கியமான அறிகுறிகள். அடுத்து முக்கியமான எதுன்னு பார்த்தீங்கன்னா மெனிஞ்சல் இரிட்டேஷன், அதாவது எரிச்சலோடு கூடிய மூளைக்காய்ச்சல். ஸோ மெனிஞ்சிட்டிஸ் இந்த என்செபாலிட்டிஸ்னா பிரெயினோட இருக்கிறது. சிம்டம்ஸ் முக்கியமான சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக்ஸ், ஸ்டிஃப் நெக், சென்சிட்டிவ் லைட், அப்புறம் சீசர். ஸோ ஃபைனல் ஸ்டேஜா வலிப்பு வர்ற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு. இல்ல முக்கியமான வெக்டர் என்ன, இந்த வைரஸ் எந்த ஃபேமிலின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரேபிஸ் உருவாக்குற அந்த வைரஸ் ஃபேமிலி தான் இந்த வைரஸும் வருது. இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் ஃபிளைஸ் ஒரு வெக்டர் இருக்கு, மணல் ஈக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொசு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கொசுக்கள் மூலமா தான் இது அந்த வைரஸை கடத்திட்டு நம்ம மனிதர்கள் கடிச்சா, குழந்தைகளை கடிச்சா அந்த டிசீஸ் பரவுது அப்படின்னு சொல்றாங்க. இது சாண்ட் ஃபிளைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சாண்ட் ஃபிளைஸ் மணல் ஈக்கள் மூலமா தான் இந்த டிசீஸ் பரவுது. சந்திப்புரா வைரஸ் பரவுது. மணல் வீடு, மண் வீடு கட்டியிருப்பாங்க, அப்புறம் பிளாஸ்டர் வீடுலாம் கட்டியிருப்பாங்களா, அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மணல் ஈக்கள் அதிகமா இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல டிசீஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது. சாண்ட் ஃபிளைஸ் ஆர் நோன் டு பி த மெயின் வெக்டர்ஸ் ஃபார் திஸ் டேஞ்சரஸ் வைரஸ். ஸோ சாண்ட் ஃபிளைஸ் அதோட மெயின் வெக்டரா டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு. அதான் சாண்ட் ஃபிளைஸ் மெயின் வெக்டர். வேற என்ன காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ், ஏடிஸ் எஜிப்டி இருக்குல்ல, டெங்கு பரவலுக்கும் இதை முக்கியமான காரணம். இந்த ஏடிஸ் எஜிப்டி அந்த கொசு வகைகள் தான் டெங்கு பரவலுக்கு முக்கியமான காரணம். அதுவும் இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1965 அந்த டைம்லேயே மகாராஷ்டிரால கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப தீவிரமா இருந்தது பார்த்தீங்கன்னா 2003 2004 குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரால பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. இது பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா 9 மாத குழந்தைகள்லேருந்து 15 வயசு இருக்கிற குழந்தைகள் தான் பர்டிகுலரா பாதிக்கும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள அது பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் அதிகமாகி ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா லீட்ஸ் டு டெத்து கூட வர பாசிபிள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதுல பாதிக்கப்பட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 80% டெத்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் எந்த ஒரு மருந்தும் தெரப்பியும் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கும். நோ தெரப்பி அண்ட் நோ வேக்சின் அவைலபிள் ரைட் நோ, இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ குழந்தைகளை கண்டிப்பா பாதுகாக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல இருந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கொசுவோ வேற பூச்சிகளையும் கடிக்காம பாதுகாத்துக்கணும். அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். உடம்ப தண்ணி கண்டனம் அதிகமா இருக்க மாதிரியே நம்ம வச்சுக்கணும். ஸோ மெயினா குஜராத்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல இது வரைக்கும் எந்த பாதிப்பு இல்லை. இதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.